டெல்லியில இருந்து வந்த பாரத பிரதமர் அவருக்கு இந்த விஷயம் புரிந்திருந்த அளவுக்கு தமிழ்நாட்டு இந்திய தலைவர்களுக்கு இந்த விஷயம் புரிந்திருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அந்த விஷயத்தை பொதுவெளியில் பேசி உலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்து இன்னைக்கு இந்தியாவில் அத்தனை யார் இந்த பூர்ணச்சந்திரன்கிற கேள்வி எழுப்பியிருப்பாங்க. என்ன தெரியுது பூர்ணச்சந்திரன் சொன்னாரு, யார் என்ன கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அப்படி அந்த பூர்ணச்சந்திரன் ஆடியோ வெளியிட்டு இந்த பிரச்சனைக்காக என்னுடைய முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்ற முடியாத நிலைமை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திமுக நடந்த கூட்டத்துக்கு பின்னாடி மேடைக்கு பக்கத்தில் உயிர் நிறுத்து தியாகம் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்க எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இறக்குறேன் சொல்லி இறந்த பிறகு இந்த என்டிஏ தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். முத்துக்குமார் மரணத்திலேயோ அனிதா மரணத்திலேயோ இதற்கு வேறு மரணங்கள்லேயோ திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பிற கட்சிகள் எந்த அளவுக்கு அதை பெரிய அளவில் வெகுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க, அதை எப்படி ஒரு பிரச்சார இயக்கமாக மாற்றினாங்கிறது நம்ம கண்கூடா பார்த்தோம். அனிதா மரணம் எப்படி ஒரு வேவ் கிரியேட் பண்ணுச்சு, முத்துக்குமாருடைய தீக்குளிப்பு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நெருப்பை பற்ற வைத்தது, அந்த மாதிரி உண்மையான தீ அப்போதான் பரவிச்சு. அதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒட்டுமொத்தமான ஒரு குரல் ஆமா இல்லை இப்படி நடந்துருச்சு, முத்துக்குமார் இப்படி இறந்துட்டா, அப்படியே இப்படி அனிதா அப்படின்னு தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வேதனையை அது கொண்டு சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அந்த அவருடைய கூட்டு அவங்களுடைய சிந்தனையில பகிர்ந்தக்கூடிய அது கூட்டணியா கூட இல்லாட்டா கூட நிறைய கட்சிகள் சித்தாந்த ரீதியாக அவங்களுடைய பகிரக்கூடிய கட்சி அப்படி இல்ல நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சியிலுமே கொண்டு போய் சேர்த்தாங்க.